வணக்கம் எல்லோருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள். இங்கே சுவிஸில் நிற்கிறேன். இன்றைக்கு மனோன்மணி அம்மாள் ஆலயத்தில் இந்த புது வருஷத்துக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. எனக்கு வேறு ஒரு பிளான் இல்லை, ஆனால் வந்திருக்கிறோம். அது ஒரு அருள்னு தான் சொல்லணும். புது வருஷத்துக்கு மேலே அவ்வளோ பெரிய வேலை இருந்தது. வீடு மாறி அதாண்டி இந்த வீடுகள் மாறி தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஜெர்மனிலிருந்து சுவிஸுக்கு போகிற வீடியோ தான் இதில் வரப்போகுது. ஒரு கிழமைக்கு நாங்கள் சுவிஸில் நிற்கிறேன். இப்போ நாங்கள் ஜெர்மனில் இருந்து 10:30 காரில் வெளிக்கிடுறோம். என்ற சின்ன மகன் வேலை முடிஞ்சு வர 10:30 ஆகிட்டு இப்போ தான் நாங்கள் வெளிக்கிட்டு போர் வேலைகளோடு நாங்கள் இப்போ வெளிக்கிடுறோம் சுவிஸுக்கு. இந்த மூத்த மகனும் 2 பேர பிள்ளைகளும் பார்க்குற சந்தோஷத்தில் நாங்கள் போயின்ட்டுருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் பேர பிள்ளைகளோடு தான் கொண்டாட போகிறேன். வாங்க அந்த வீடியோவும் ஒவ்வொரு வீடியோவை உங்களுக்கு தாரேன். இன்றைக்கு நான் புது வருஷத்துக்கு போன வீடியோவை உங்களுக்கு தாரேன், அதையும் பாருங்கள். இந்த பேர பிள்ளைகளோட இந்த வருஷம் சுவிஸில் தான் இந்த புது வருஷம் வந்தது. சுவிஸுக்கு போகிறோன்னா இந்த ஸ்டிக்கர் முக்கியம். இது நாங்கள் இந்த வருஷம் எடுத்த ஸ்டிக்கர். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக எடுக்கணும். ஒவ்வொரு காருக்கும் எடுக்கணும். நாங்கள் பிரிச்சு எல்லா காருக்கும் எடுக்கிறோம். எந்த காரில் போகிறோமோ அந்த கார். 10-20 வெளிக்கிட்டு இருக்கிற வீட்டை இருந்து பார்ப்போம். ஸ்விஸுக்கு மெர்சடஸ் முதல் CLA GLA சிலேருந்து கேக்கு மாறிட்டேன், ஜிக்கு மாறிட்டேன். சிலேருந்து டெவலப்மெண்ட் ஜிக்கு மாறியாச்சு. சரியாக நாங்கள் ஜெர்மன்லேருந்து இங்கே வர 4 மணிலேருந்து விழுந்தது. இப்போ சரியாக 3:43 ஆயிட்டு விடியப்புறம். இப்போ 4 மணி ஆயிட்டு. சரியாக அந்த சொன்ன டைமுக்கு நாங்கள் வீட்டை வந்துட்டோம். பார்ப்போம் வீட்டில் இருக்கிற ரியாக்ஷன் எல்லாம் நெத்திரியாக இருப்பினோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரியாக சொன்ன டைமுக்கு வந்துட்டோம். 4 மணி. நாங்கள் வீடியோ நாங்கள் இப்போ கோயிலுக்கு ஊபரில் போயின்ட்டுருக்குறோம். இப்போ புது வருஷம் எங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். ஊபரில் என்ன கோயில் ஸ்ரீ மனோன்மணி என்ன கோயிலோட பேர், எங்களோட அம்மாவோட பேர். அங்கே தான் போகிறோம். அந்த கோயில் திருத்துப்படுதான். எங்களோட பேத்தி குட்டி அழுகுது. இன்னும் புது அவுட்டு காரில் போகிறோம்ண்டு அப்பாட காரை காணையில். நாங்கள் ஊபர் அடித்து போகிறோம். ட்ரெயினுக்கு வேலை ஊபர் கொஞ்சம் மெலிவாகவும் இருக்குது. டிக்கெட்டை விட 4 பேருக்கு 3 பேருக்கு அடிக்கிற டிக்கெட்டை விட ஊபர் ஓகே. சுவிஸ் கொடி பறக்குது. இங்கே லைன் பஸ் அதான் ஸ்கூட்னு ஊபர். இது என்ன ஸ்டார்ட்? இதுதான் ஓல்டன் பான் ஆஃப். இங்கே தான் தியாபட்டன் இங்கே வரணும். நல்ல வடிவான இடம். என்ன தமிழ் கடை. இங்காலையா நான் நிற்கிற பக்கம். இதான் தமிழ். இந்த இருக்கா. ஓகே, இதான் தமிழ் கடை. உங்களோட பனியெல்லாம் வச்சிருக்கு. தமிழ் கடை பாருங்க. அல்லிமா இருக்குது. வடிவான ஸ்டார்ட். இது முதல்ல நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கு. கல்யாணோடு நடந்தது. என்ன தரிசி என்ற கல்யாணோடு இருக்கு. அப்போ இப்போ கோயில் பார்க்கணும். இப்போ எல்லாம் திருத்தினமா. அப்போ திருத்தின அப்புறம் என்ன வடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கும்பாசம் அதில் நடக்கும்னு நினைக்கிறேன். சுவிஸில் எல்லா இடம் வடிவு தானே. எங்கே பார்த்தாலும் வடிவான இடங்கள் தான். கோயில் வரப்போது. கோயிலுக்கு வந்துட்டோம். schön, ne? Walila. Aber jetzt, die bauen neue. Das ist auch schön, ja. Einmal kommen. Das sieht schön aus, ne?
இந்த மனோன்மணி அம்பாள் ஆலயம் இந்த வெள்ளிக்கிழமை தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இன்றைக்கு வருஷ பூசை, இன்றைக்கு 3வது நாள் மண்டலாபிஷேக பூசை நடைபெறுது. அதையும் கொடுத்து வச்சிருக்கு நாங்கள் வந்து பார்க்குறது வருஷத்தாண்டு. இதுதான் சுவிஸில் இருக்கிற மனோன்மணி அம்பாள் ஆலயம். எவ்வளோ வடிவான கோயில் உண்டு. இதில் தான் கல்யாணோடு நடந்தது எங்களோட தம்பிக்கு சித்திரம்மானுக்கு. அதுவும் இதில் போட்டிருக்கிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சுவிஸில் இருந்து புத்தாண்டு கொண்டாடுறேன். இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாடுகளுக்கு போக வேண்டியது இருக்குது. இப்படி அடுத்த மாதம் நான் லண்டனுக்கு போக வேண்டியிருக்கு. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு போய்க்கல உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக தருவேன். இப்போ ஒரு கிழமை இங்கே நிற்கிறபடியாக இங்கே வந்து நான் வருஷத்துக்கு இந்த கோயிலுக்கு வந்தோடய இதை தாரணும் சோட்டா பாருங்கள். வடிவமும் சுற்றி வர மேலே நல்ல வடிவாக இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த மனோன்மணி அம்பாள் ஆலயம். இங்கே வரையக்கில் நாங்கள் கோயிலுக்கு வர்றன்ற ஒரு ஐடியாவே இல்லை. மகனுக்கு உதவி செய்யணும் வீடு மாறுறதுக்குன்னு தான் வந்தது. வந்த இடத்துல தான் இந்த கோயிலுக்கு வர கிடைச்சது வருஷத்துக்கு. நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த மக்களையும் பார்க்க நிறைய சனம் உள்ளுக்கு கோயிலுக்குள்ளே. கோயிலில் சாமி தூக்குவினம் நாடவன் என்றபடியாக அப்படி கதவு பெருசாக கதவு போட்டிருக்கும். சத்தமும் மொழியாக வராத மாதிரி பாருங்கள் இவ்வளோ சனம் கோயிலுக்குள்ளேருந்து நிறைய சனம். வருஷ பூசை நடந்து இது மண்டலாபிஷேக பூசை நடக்குது. இதில் அரிச்சனை தட்டு 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு இந்தாங்க சைசம்மா அங்கே வைங்க கோயிலில் கும்பிடுங்க, தொட்டு கும்பிடுங்க. அச்சா குட்டி வா. அப்பு சாமி செய்யுங்க. அப்பு சாமி செய்கிறாவா இங்கே பாருங்க. உப்ஸ் உப்ஸ். இந்த பேத்தியலோட இன்றைக்கு புது வருஷத்துக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஓ சந்தோஷமாக இருக்குக்கா. நீவருக்கு கிடைச்சிருக்கு அந்த புது வருஷத்துக்கு. சுவிஸில் மனோன்மணி ஆலயத்தில் நிற்கிறோம். என்னென்னா இது இங்கே இப்போ எனக்கு ஒரு இதாக இருக்குது. என்னென்னா இன்றைக்கு இது எனக்கு தெரியாமல் போயிட்டது. கும்பாசம் வெள்ளிக்கிழமை வடிவாக நடந்திருக்கு. கும்பாசம் நடந்து வடிவாக சிறப்பாக நடந்திருக்கு.
அர்ச்சனை செய்து சாமி நிறைய வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் வந்துருக்கு வருஷப்புறம்
சாப்பாடு பூசை முடிஞ்சு சாப்பாடு பொங்கல். வணக்கம். என் பேர் சதாசிவன் நடராஜலிங்கம். நான் இந்த ஆலயத்தின் தலைவராக இருக்கிறேன். இது இந்த கோயில் வந்து மாநிலம் வந்து சோழத்தூன், இடம் வந்து இந்த கிராமம் வந்து திரிம்பாக்கம். இந்த கிராமத்தில் நீசரண்டை 13 திராசையில் அமைந்திருக்கு. கோயிலின் முதலாவது கும்பாபிஷேகம் வந்து 2013 நடந்து 12 வருஷத்துக்கு ஒரு நடைபெறுற கும்பாபிஷேகம் தான் இப்போ சென்ற 11ஆம் தேதி இங்கே சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இப்போ தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து ஆலயத்தின் பேர் ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் ஆலயம். இது தொடங்கி இன்றைக்கு 35 வருஷத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இது சுவிஸ் வாழ் மக்களின் பெரிய பங்களிப்பால் இது ஒரு பெரிய ராஜகோபுரத்துடன் கூடிய ஒரு ஆலயமாக இன்று ஐரோப்பிய எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதால் இங்கே நிறைய திருமணங்கள், பூசைகள், நேர்த்திக்கடன் எல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெறத்துக்கு அது வழி வகுத்திருக்கின்றே சொல்லலாம். அதை விட இன்னும் சிறப்பான விஷயம் என்று சொன்னால் இங்கே பிறந்தவர்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ராஜகோபுரத்துடான ஆலயமாக இருக்கிறபடியாக இப்போ இங்கே இளம் தலைமுறையினருக்கு அது பிடித்திருக்கு. அதால் இங்கே இளம் தலைமுறையினர் இங்கே திருமணம் செய்கிறதுக்கு நிறைய விருப்பப்படுகின்றார்கள். உண்மையில் இந்த ஆலயத்தை பற்றி இந்த சுவிஸ்காரர் எங்களுக்கு ஒரு தந்த ஒரு ஒத்துழைப்பால் தான் நாங்கள் இந்த ராஜகோபுரத்தை இப்படி அமைக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் வேறு மதத்தவர்களோடு இப்படி ஆலயம் அமைப்பதற்கு இந்த நாட்டு மக்கள் விரும்பவில்லை. இருந்தும் கூட எங்களை இந்த ஆலயம் அமைப்பதற்கு அவர்கள் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை இப்படி ஒரு ஆலயம் அமைப்பதற்கு. ஆனால் வேறு மதத்தவர்கள் இதை விட பக்கத்து கிராமத்தில் இருந்தும் கூட அதை அங்கே அமைப்பதற்கு அவர்கள் எந்தவித அனுமதியும் கொடுக்கவில்லை, எதிர்ப்பு தான் தெரிவித்தார்கள். ஆனால் இந்த ஆலயத்துக்கு எந்தவித ஒரு ஆள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இப்படி ஆலயம் அமைப்பதற்கு. உண்மையாக சுவிஸ் வாழ் மக்கள் தமிழ் மக்களின் அந்த ஆர்வத்தை பற்றியும் இந்த நாட்டு மக்கள் தமிழ் மக்களை பற்றி புரிந்து வைத்திருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஆலயம் இப்படி அமைந்திருக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கின்றது. இவ்வளோ பெரிய கோபுரம் கட்டுறதுக்கு இப்போ எப்படி தமிழ் மக்கள் தனியாக ஒத்துழைப்பு இந்த மக்களுக்கு மட்டுமா? அந்த கோயில் ஃபுல்லாகவே தமிழ் மக்கள் இந்த நிதியிலேருந்து இந்த கோயில் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. வங்கியோ ஏதோ இல்லை. ஆனால் உண்மையில் பொதுமக்களின் ஒரு ஒத்துழைப்பால் தான் இந்த ஆலயம் சிறப்பாக இயங்கி வருகிறது. ஆனால் அது இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு நிச்சயமாக இன்னும் திருமண மண்டபங்கள் எல்லாம் வேற இருக்கிறது. அதுவும் கூடி இந்த சுவிஸ் வாழ் தமிழ் மக்களால் அது நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையும் இந்த 2வது கும்பாபிஷேகத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்றால் மக்கள் சரியாக ஆர்வமாக இருக்கிறது அதுக்கு உண்மையில் முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஆமாம், இது இந்த இயற்கை அழகு வந்து உண்மையில் சுற்றி வர மேலே இருக்கிறது. அதை விட இந்த பக்கத்தில் வடக்கு வீதியில் ஒரு 6 ஓடுகின்றது. அதை விட இந்த தெற்கு பக்கமாக ஓடி ஒரு இந்த ரயில் சாலை ஓடி இருக்கின்றது, புகையிரத சாலை ஓடி இருக்கின்றது. உண்மையில் அது நாங்கள் இந்த இடத்தை கூடி தெரிவு செய்யும் போது எப்படி ஒரு ஆலயம் இருக்கணுமோ அதை இதை அம்பாலாம் உண்மையில் எங்களுக்கு காட்டினவா. ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது உண்மையில் அந்த ஒரு விதியிலே எப்படி கூறப்பட்டிருக்கோ அதுக்கு சரியாக இந்த ஆலயம் அமைத்திருக்கிறதுன்றதுக்கு அதுக்கு உண்மையில் அம்பாலாம் எங்களுக்கு ஒரு பொறுத்த வேற. ஏன்டா இதை விட வேறு எங்களுக்கு இடங்கள் கூடி கிடைத்தன இதில் விட கூடின வருமானம் பெறக்கூடிய இடமாக. ஆனால் அதை கூடி தெரிவு செய்யாமல் இந்த இடத்தை தான் தெரிவு செய்திருக்கின்றது. உண்மை அது எல்லா மக்களும் அதை விரும்பி இருக்கின்றதும் அம்பாளின் ஒரு அருள் தான் என்றதை நான் இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த மென்மேலும் இந்த கோயில் முதலும் இந்த கோயிலில் நான் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் இதை பார்த்துருக்கணும். இந்த கோயில் இது ஃபுல்லாக இந்த வருஷம் இப்போ நீங்கள் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதையும் திருப்பி நான் போடுறதுல சந்தோஷம். உங்களுக்கும் இப்போ என்ன தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு உண்மையில் உங்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கணும். என்றால் இப்படியான ஒரு தொடர்பு மூலம் தான் எல்லா மக்களும் அறியக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிரதான காரணம் வந்து இப்படியான தொடர்பாடெல்லாம் உண்மையில் முக்கியமாக பங்கு வகிக்கின்றது. நீங்களும் ஆர்வமாக வந்து இதை இங்கே செய்வதற்கு உண்மை ஆலயம் சார்பாகவும் இந்த சுவிஸ் வாழ் தமிழ் மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மென்மேலும் இதை தொடர்ந்து வரும் காலங்களில் நீங்கள் வந்து இப்படியான நிகழ்ச்சியிலே செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களை விருப்பமாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கும் அது ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் என்ற விஷயமாக இருக்கும் என்பதுதான் எங்களை கருத்துமாக இருக்கின்றது.
நன்றி. நன்றி. உங்களுக்கும் இந்த பேட்டி தந்ததுக்கு நான் வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். என்னன்னா இங்கே வந்து நாங்கள் ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கிறோம். ஜெர்மனிலே நிறைய கோயில்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் கோயில் நடத்தி அதை ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய சங்கடங்கள் கஷ்டங்கள் இருக்குது எல்லா இடத்துலையும். அது வந்து இங்கேண்டில் எல்லா இடத்துலையும் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையிலும் அது இருக்குது. அதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் செய்கிறீங்கன்னு எனக்கு கோயிலின் நிர்வாகத்தை பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் நீங்கள் வந்து உங்கள் பங்களிப்பை நல்க வேண்டும் என்ற இந்த கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.